கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 25வது வசனம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது முள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இது தாவீது தருகிற ஒரு அற்புதமான சாட்சி. இட்ஸ் a good testimony from David. He had a very good link with God. He had a very good link with the creations which God has done. இவற்றின் வழியாக வரும்பொழுது அவன் சொல்லுகிற சாட்சி என்ன? நான் இளைஞனாகவும் இருந்தேன், இப்பொழுது முதிர் வயது மாறிவிட்டேன். ஆனால் இந்த காலகட்டங்களிலே நீதிமானாய் இறைவனுக்கு பயந்தவனாய் வாழ்ந்தவன் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி ஆகாரத்துக்காய் ஏங்கினதையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய விசுவாசிகளே, என் ஜீவியம் இறைவனோடு நல்ல உறவிலே நிலைப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், whether I am young or old, the days can go forward. என் வாழ்க்கையில் நான் காண்கிற காரியம், என் தேவனுடைய பிள்ளைகள் குறைவற்றவர்களாய் வாழ்வதை பார்க்கிறேன், நிறைவுள்ளவர்களாய் வாழ்வதை பார்க்கிறேன். அவர்கள் எங்கும் யாரிடத்திலும் யாசிப்பதற்கான நிலை இல்லாதபடிக்கு மேன்மைகளை காண்கிற மக்களாய் வாழ்வதை காண முடிகிறது. அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு விடுதியை நடத்தி கொண்டிருந்தார். அப்படி நடத்தின பொழுது அந்த மக்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க அந்த நாளில் யாரும் உதவவில்லை. என்ன செய்வது என்று கலங்கின பொழுது அவரின் ஆண்டவனுக்கு இருக்கிற நம்பிக்கையோடு கூட பிள்ளைகளை வரிசையாய் அமரச் செய்து உங்களுடைய தட்டுகளை முன் வைத்து விடுங்கள் என்று சொல்லி, நாம் இப்பொழுது ஜெபிப்போம் என்று சொல்லி ஆகாரத்திற்காக ஜெபித்தார். ஆகாரம் இல்லையே, எப்படி ஆகாரம் கிடைக்கும்? ஏன் இந்த ஜெபம்? சமைக்கவில்லை, ஆகாரம் எப்படி வரும் என்கிற கேள்வி இருந்தது. ஆனால் ஜெபித்தார். விளைவு என்ன? சற்று நேரத்திலே ஒரு கதவு தட்டப்பட்டது. அங்கே ஒரு விருந்துக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தோம், அங்கே அநேகர் வரவில்லை. ஆகவே இவை எல்லாவற்றையும் உங்களுடைய விடுதிக்கு கொடுத்து விடலாம் என்று கொண்டு வந்தோம் என்று சொல்லி உணவை கொடுத்தார்கள். சற்று நேரத்தில் மீண்டும் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தார்கள். கதவை திறந்த பொழுது அங்கே, நாங்கள் இங்கிருந்து வெளியூருக்கு பால் வண்டியை கொண்டு சென்றோம், வண்டி பழுதாகிவிட்டது, நாங்கள் இதை சரி செய்து கொண்டு போவதற்கு முன்னதாக பால் கெட்டுவிடும், இதை நாங்கள் வீணாக்க விரும்பவில்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க என்று சொல்லி கொண்டு வந்து கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஏன்? எபிரேயருக்கு எழுதின கடிதம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் பிற்பகுதியில் வாசிக்கும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்க விரும்புகிற மக்கள் சாட்சியாக வாழ எத்தனைக்கும் பொழுது இறைவனுடைய பேரருள் நிறைவாய் இருக்கிறது என்பதை அறிந்தவனாய் தாவீது சாட்சி கொடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் காணப்படுகிறது? யாரை குறித்து சாட்சி கொடுக்க போகிறோம்? கடவுளத்தில் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்து நம்மை தாங்குவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நாங்கள் எங்களை உருவாக்கினவருக்கு ஏற்ற சாட்சியாய் வாழ்ந்து வெட்கப்படாத நிலையில் உம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு வாழ கிருபை பாராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கிற பிதாவே, ஆமென்.